ஸோ guys, நான் உங்கள் ஃபேமிலியின் யூடியூபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒன்று சொல்லிக்கணும் நண்பா. ஒருத்தவர் அதாவது நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் நம்பி தான் பார்ப்பீங்க, நான் நல்லா வீடியோ போடுவேன், ஸோ ஓகே நம்ம பார்க்கணும், இன்ஃபர்மேஷனாக இருக்கணுன்ட்டு. நானும் எல்லா வீடியோலையும் சொல்லுவேன், இன்ஃபர்மேஷன் வீடியோ மட்டும்தான் நண்பா போடுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் நேற்று வந்து ஸ்கூல் லீவுனால ஒரே ஒரு 2 வீடியோ ஷார்ட்ஸில் போகிறக்கு போல் சரி வீடியோ போடுவோமேனு போட்டேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ மோசமாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது அவர் என்ன நினச்சி போட்டிருக்காருன்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து அந்த மாதிரி போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சக்கி ஆப்பு இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நம்ம போடுவோமா. ஸோ அவர் வந்து அதை வந்து பார்ப்பார். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோன்னே டக்குன்னு அவர் என்ன நினச்சாரோ தெரில. ஸோ அதான் ஸோ நண்பா அப்படின்னு இல்லை. ஸோ நான் எதனால் அப்படி போட்டேன்னா, நம்ம வந்து இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோம். சரி ஓகே உங்களுக்காண்டி டக்குன்னு போடணும், என்ன வீடியோ போடணுன்னு தெரில எனக்கு. அப்போது வந்து டக்குன்னு கிடச்சிது. ஸோ ஓகே நம்ம இந்த மாதிரி போடுவோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்காண்டி போட்டேன். ஷார்ட்ஸில் போகிறதுக்கு பதிலாக வீடியோவாக போட்டுட்டேன். அது ஒன்று தான் மிஸ்டேக் நண்பா. ஸோ ஓகேவா. ஸோ ஓகே நண்பா, இனிமேல் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நண்பா. நீங்கள் வந்து டிவியில் கேட்டிருந்தீங்க தெரியுமா, சக்கி ஆப்பில் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்து போகிற வைக்கிறது அப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு முதல்ல ஃபோனில் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா, ஓகேவா. இதை ஃபோனில் வந்து ஏன்னா டிவியில் நிறைய பேர் விளையாடுறதோட, ஏன்னா கீபோர்ட் பவர்ஸ் நிறைய பேர் வச்சு விளையாடுறதோட ஃபோன்லேயுமே வந்து இந்த ப்ராப்ளம் உண்டு, ஓகேவா. ஸோ ஃபோனில் இதோட பயங்கரமான ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நண்பா அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சால்வ் வீடியோ போட்டிருந்தோம். என்ன சால்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிவியில் வந்து பிளாக் கலர் ஸ்க்ரீன் இருந்துச்சுல. ஸோ நிறைய பேர் கேட்டிருங்க. ஸோ அந்த சால்வ் வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகே நண்பா. ஸோ ஓகே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்டுனா அந்த பேரில் ஒரு கெத்து இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன் நண்பா, ஓகேவா. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், ஒரு 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரம் கூட இல்லை நண்பா, ஆமாம் நண்பா. ஸோ அவ்வளோ நேரத்தில் வந்து நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா நண்பா. ஸோ அதனால் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓகேவா நண்பா. ஓகே நண்பா, இப்போ வந்து நம்மளோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பண்ணி எப்போதுமே நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில், என்ன தெரியுமா நண்பா. சில பேர் பிளாக் கலர் ஸ்கின் மட்டும் இருக்காது மொபைலில். ஸோ என்ன இருக்குன்னா நோ இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு இது வரும். ஸோ அவங்க என்ன ப்ராப்ளம்னாலும் இருக்கணும் நண்பா உங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இது வந்து ட்ரிக்கு ஒர்க் ஆகும், ஓகேவா நண்பா. என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பா, உங்களோட இது இருக்கா ஆப்பு, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோ இருக்குன்னு சொல்லி இருக்கும் நண்பா, ஓகே. இருங்க ஆப் எங்கே போச்சுன்னு தெரில, ஓகே. ஆப் இன்ஃபோன்னு இருக்கா. ஸோ அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டோரேஜ்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்கும், அதை கொடுத்து கிளியர் டேட்டான்னு இருக்கும். கிளியர் கட்சி கொடுத்து கிளியர் டேட்டா கொடுக்கலாம், இல்லை ரெண்டத்தையும் பண்ணி விடுங்க, ஓகே நண்பா. கிளியர் டேட்டா கொடுத்தாலே போதும், ரெண்டுமே ஆயிரும், ஓகேவா நண்பா. அதுக்கப்புறம் வந்து தள்ளி விட்டு உள்ளே போனீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஸ்கின் இருக்காது, உங்களுக்கு வந்து கேம் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே லாகிங் கேட்கும், ஃபஸ்ட்லேருந்து கேட்கும் நண்பா, எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். லாகிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ப்ளே ஸ்டோரில் போய் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிங்க. என்னென்ன கிளியர் டேட்டானா, நம்மளோட ஃபோனில் வந்து ஆல்ரெடி இதோட ஸ்டோரேஜ் தான் ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் தேவையில்லாத ஸ்டோரேஜில் வந்து ரிமூவ் ஆயிரும், ஓகே நண்பா. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது, ஓகேவா நண்பா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கேம் ப்ளே இருக்குது. ஸோ நீங்களே பாருங்கள், நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும், ஓகே நண்பா. நாளைக்கு நம்மளோட சேனலில் இதோட கேம் ப்ளே வந்துடும், பேக்ரவுண்டில் ஓடுதில்ல. ஸோ இந்த கேம் ப்ளே வந்து நம்மளுக்கு வந்துடும், ஓகே நண்பா. ஸோ ஓகே நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பபாய், லவ் யூ ஸோ மச், பபாய்.